நேத்து வரைக்கும் அந்த கட்சியில இருந்தாரு, காலையில இந்த கட்சிக்கு வந்தாரு, மத்தியானம் எம்பி ஆகிட்டாருன்னு புதுவை தொழிலதிபர் கதை புரட்சிகரமா இருக்க, எந்த கட்சியில எந்த பொறுப்பாளர் இடம் மாற போறாருன்னு தலைவர்களும் தடுமாறி நிக்க அரசியல் உலகத்தை அலசி ஆராய வந்துட்டாங்க. என்னன்னு கேட்போம் வாங்க. தேர்தல் நாள் நெருங்க கட்சி தாவல்கள் அதிகமாக இருக்குன்னு அரசியல் வட்டாரத்தில் இப்பவே பேச்சா கிடக்குதுங்களா. சேஃப்டியான இடமா பார்த்து தேடிக்கிறாங்களா. பேசிக்கிட்டாங்க. மூர்த்தியானவர் தலைமையில 3 மாவட்ட செயலாளர்களும் இன்னும் பல பொறுப்பாளர்களும் சூரிய கட்சியில ஐக்கியமாக போறாங்க அப்படின்னு செய்தி வர திருப்பூர் மாநாட்டில் பம்பரம் சுத்தும் போது சரி பண்ணிட்டாங்களா. பேசிக்கிட்டாங்க. திமுக இருந்து வைகோ பிரிஞ்சு போனப்ப 8 மாவட்ட செயலாளர்கள் தான் கூட போனாங்களாம். ஆனா இப்போ அதிமுக அல்லது திமுக கூட கூட்டணி அமையலன்னா பல மாவட்ட செயலாளர்கள் இடம் மாறுவாங்க அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்களாம். பேசிக்கிறாங்க. ஐயா, வைகோவை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக கூட கூட்டணி கிடையாதுன்னு உறுதியா இருக்காராம். அதனால இப்போதைக்கு வேளச்சேரி மணியானவருக்கும் மாமல்லபுரத்து சத்தியமானவருக்கும் மறுபடியும் வலைய வீசுறாங்களா. பேசிக்கிட்டு தாங்க ஐயா. திமுகவில் எம்எல்ஏவா இருக்கிற 2 பேரை அதிமுகவும் கைவிட தேமுதிக பக்கம் போகலாமான்னு யோசனை செஞ்சு சரி இப்போதைக்கு தாமரை பக்கம் தாவலாம்னு டெல்லியில் டேட் கேட்டிருக்காங்களாம். சிக்னலும் கிடைச்சிருச்சுங்களாம். பேசிக்கிட்டாங்க. அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கிற தேமுதிக எம்எல்ஏக்கள் சில பேர் இந்த சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் நமக்கு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு குழப்பத்தில் இருக்காங்களா. ஆனா வேற இடத்துக்கு தாவர நிலைமைக்கு இன்னும் போகலையா சொல்லிக்கிட்டாங்க. வாசன் தலைமையில சைக்கிள் ஓட்டுறவங்க அதிமுக அணியில சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்க உள்கட்சி அரசியல் காரணமா அங்கிருந்து சில பேர் மறுபடியும் கைக்கு தாவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொங்கு பக்கம் பேச்சா கிடக்குதான். பேசிக்கிறாங்க. ஐயா, தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி அமையறத பொறுத்தும் சீட்டு கிடைக்கிறத பொறுத்தும் தாவல் அந்த பக்கம் இந்த பக்கம்னு இருக்கும். தேர்தல் முடிஞ்சதும் தாவல் இன்னும் அதிகமாகும்னு சொல்றாங்களா. பேசிக்கிட்டு தாங்க ஐயா.